ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு அதுமாரி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 4 ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கல் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கட்டும், மூடி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 7 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுபோல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி கூட நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வெறும் மிளகாத்தூள், அதையும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு, நம்ம வந்து இது சாப்பிட்டு கூட எல்லாத்துக்கு கூடமே சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய். சப்பாத்தி வச்சுக்கலாம். 2 தக்காளி தொக்கு வச்சுக்கலாம்.